ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக இப்போ கேஷ் ஃப்ளோ, மணி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது தொடக்கத்துலேருந்து செய்ய வேண்டியது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம்தான். அது என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கான அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது. பொதுவாக நம்மள ரொம்ப சாதாரணமாக சிறிய சிறிய தொழில்களை ஆரம்பிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்களுடைய தொழிலுக்கு எவ்வளோ கரெக்டாக செலவாகுது, எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கோம், மந்த்லி ஆப்ரேட்டிங்க்கு நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகுது, நமக்கு என்ன இன்கம் வருது, அதில் என்ன நம்மளுடைய ப்ராஃபிட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் எப்போவுமே பெருசாக கவனம் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு அக்கௌண்ட்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிஸ்னஸோட முதுகெலும்பு. எப்படி ஒரு மனுஷன் நிமிர்ந்து உட்கார்றதுக்கும் நடக்கிறதுக்கும் அவனுடைய முதுகெலும்பு ரொம்ப முக்கியமாக இருக்கோ, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கிறது அந்த அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை அட்லீஸ்ட் ஒரு எக்ஸல்லையாவது மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய யூஏ ரூலுக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் வழியாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஃப்ரீலான்சிங்காக நிறைய புக் கீப்பிங் கம்பெனிஸ் உங்களுக்கான அக்கௌண்ட்ஸை பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப குறைஞ்ச செலவில் பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் மேலே நீங்கள் ப்ராப்பராக எப்போவுமே என்ன செய்யுங்க, ஒரு மெயின்டைன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் ஒரு கம்பெனிக்கு நாம் எப்போ அந்த கம்பெனியை பற்றி ஒரு ரீசெக் பண்ணணும், இல்லை கம்பெனியோட ஹெல்த்தை செக் பண்ணணும், கம்பெனியோட ஃபினான்ஸை செக் பண்ணணும், கம்பெனியோட எக்ஸ்பென்சரை செக் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எங்கே தொட்டாலும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்ஸுக்கு உங்கள் கம்பெனி நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கும் போது என்ன செய்யுங்க, அந்த ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வாங்க. அக்கௌண்ட்ஸுக்கு அப்புறம் அடுத்தது இருக்கக்கூடிய அந்த டாக்ஸேஷனுக்கும் இந்த அக்கௌண்ட்ஸு பேக்ரவுண்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டாக்ஸேஷனை பற்றி நாளைக்கு உங்கள் கூட நான் பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.